இந்த இமயத்தின் பள்ளிக்கூடத்திலே படித்த வசந்த் இவரை பற்றி எடுத்த ஒரு குறும்படத்தை இப்போது நாம் பார்க்கலாம். நீர் நிறைந்த வெள்ளிக்குடம், படித்துறை மீன்கள், காற்றில் பறக்கும் மலர், தூரத்து இடி முழக்கம், சாலையில் பெட்ரோல் உதிர்த்த கோலம், மழை பரப்பும் மண்வாசனை, இவை நம்மிடையே ஏற்படுத்தும் செழிப்பை போன்றது பாலச்சந்தரின் சினிமா ஆளுமை. பிறந்த தேதி ஜூலை 9, ஆண்டு 1930. பிறந்த ஊர் நன்னிலம். தந்தை பெயர் எம்.ஆர். கைலாசம், தாயார் பெயர் காமாட்சி. படித்தது நன்னிலம் போர்டு ஹை ஸ்கூல். பள்ளியிலேயே கலை மனதில் நிழலாட வீட்டிலேயே வெண்திரை அமைத்து நாடகம் பழகினார் பாலச்சந்தர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அறிவியல் பட்டம். பின்னர் நாடக பிரியமும் அரசு அலுவலக லௌகீக வாழ்க்கையும் இசைவாக இவரிடம் இணைந்தன. வழிந்தோடும் வார்த்தைகளை காகிதங்களில் ஏந்தி மேஜர் சந்திரகாந்த், சர்வர் சுந்தரம், நீர்க்குமிழி, நவகிரகம் போன்ற நாடகங்களாக படைத்தவர். எழுத மட்டுமல்லாமல் நாடகங்களை இவரே இயக்கவும் செய்தார். ஒற்றை குதிரை வீரன் உரையிலிருந்து வாள் உருவி சிகரங்களை சிறைப்பிடிக்க தயாரானதும் திரு ஆர்.எம். வீரப்பனின் சத்யா மூவிஸிலிருந்து அழைப்பு வந்தது, வசனம் எழுதச் சொல்லி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த தெய்வத்தாய் பாலச்சந்தரின் வசனம் பட்டு மிளிர்ந்தது. நெருப்பை தேடி அலையும் வெறி, மணியின் முள்ளில் காலமில்லை, உழைப்பின் அணைப்பிலேயே அது இருக்கிறது என்ற மனோபாவம் நீர்க்குமிழி படத்தை இவரை இயக்க வழிவகுத்தது. தயாரிப்பு ஏ.கே. வேலன். அவர் கதை சொன்னார், நான் படம் பார்த்தேன். சாதனை 100க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கிய எண்ணிக்கையில் அல்ல, மரபை மீறிய கதையில் வடிவ பரிச்சார்த்த முறையில் இருக்கிறது இவரது சாதனை. பாலச்சந்தருக்கு திருமணம் நடந்த இடம் நாகர்கோவில் அருகில் உள்ள கிருஷ்ணன் கோவில். தேதி 31/5/1956. மனைவி ராஜம், மகள் புஷ்பா, மகன்கள் பால கைலாசம், பிரசன்னா. கோபாலபுரத்துல ஒரு 10 வருஷம் இருந்தோம். அதுக்கிடையில எங்க நாத்தனாரினோட வந்துட்டாங்க. அந்த தனிக்குத்தனம் ஒரு 2 வருஷம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் கூட்டு குத்தனம் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள வரும்போது புஷ்பான்னு கூப்பிட்டு வருவாரு. நானும் என்னோட ரூம்ல இருந்து வெளில எட்டி பார்த்துட்டு அப்பான்னு போய் கையை பிடிச்சிட்டு அவரோட எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் லவ், அது வந்து கண்ணம்மான்னு சொல்லுவார் ஒரு வார்த்தை. that brings tears to your eyes. அப்பான்னு கூப்பிடுவோ கிடையாது. எல்லார்ட்டையும் வந்து டைரக்டர்கிட்ட சொல்லிட்டீங்களா, டைரக்டர்கிட்ட பேசிட்டீங்களா, அம்மா கிட்ட வீட்டுல பேசும்போது கூட டைரக்டர் வந்துட்டாராங்கிறது தான் வருது. ஏபிஎஸ் ஆஃபீஸ்ல இருந்த போது கரிகாயி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவார். நாங்க 2 பேரும் சேர்ந்து போறதுங்கிறது ஒரு இடத்துலயும் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஜாஸ்தி முக்காவாசி போனதே கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் கூட்டின்னு போற மாதிரி நேரம் எல்லாம் கிடையாது. இது கூட நான் சொல்லி வாங்கி வந்துட்டு உடனே டிராமா ரிஹர்சல் ஓடி போயிடுவார். அவ்வளவுதான், அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. இது வெரி ஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல் அண்ட் அவர் வந்து கேள்வியெல்லாம் கேட்கிறாரு. நான் வந்து அவர்கிட்ட சொல்றேன், சார் நான் ஸ்கூல்ல செகண்ட், ஐ ஜஸ்ட் மிஸ்ட் த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பை 1 மார்க்னு சொல்றேன். பிரின்சிபல் மூஞ்சில வந்து ஒரு இதுவே இல்லை. அவர் வந்து சோ வாட்டுங்கிற மாதிரி அவர் வந்து ஜஸ்ட் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னோட பயோடேட்டா பாக்குறாரு. பார்த்துட்டு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு அவர் வந்து கே. பாலச்சந்தர்னு பேரை பார்த்துட்டு என்ன கேட்கறாரு. நான் சொல்றேன் இந்த மாதிரி ஃபிலிம் டைரக்டரோட சன், நான் பாலச்சந்தர் சாரோட சன் அப்படின்னு சொல்றேன். அவர் எழுந்து நின்றாரு. இந்த இதுல வராரு, நினைக்கணுமே, அவரும் பேர் எடுக்கணுமே அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. வெளியில சொல்லிக்காம மனசுக்குள்ளேயே என்னடாப்பா பண்றது, ஒன்றும் பண்ண முடியலையே, நம்ம பேச முடியலையே நினைச்சுட்டு இருந்தேன். அவர் யார்ட்டையும் கேட்கல. அவர் பாட்டுக்கு அவர் சொந்தமா டிசிஷன் எடுத்து வேலையை விட்டார். தமிழ் சினிமாவில் அரைத்த மாவையே அரைத்து கெட்டிப்பட்டு போன மரபு சார்ந்த கதை கோட்பாடுகளை தடி கொண்டு
டமார் டமார் என்று உடைத்தவர் பாலச்சந்தர். வரவேற்பு பெற சொரிந்து கொடு என்ற வர்த்தக கட்டாயங்களுக்கும் பயமுறுத்தல்களுக்கும் செவி சாய்க்காமல், கதாநாயகர்களின் கால்களை வருடி கொடுக்காமல், ரசிகனின் மூளையை அவன் மனதோடு இணைக்கும் கதைகளை சொல்லி பாராட்டுக்களை குவித்தவர் பாலச்சந்தர். அபூர்வராகும். வயது வித்தியாசத்தை காதல் மதிப்பதில்லை. சிந்து பைரவி மரபு தாண்டிய உறவிலும் மதிக்கத்தக்க பெண்மணியாக நாயகியை காட்டியது. மன்மத லீலை பெண் பித்தனையும் நாயகனாக ரசிக்க வைத்தது. வானமே எல்லை சமூக சீர்கேட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் மேற்கொண்ட விபரீத முடிவு. கல்கி கற்பை தூக்கி தூர எறிந்துவிட்டு தன்னைத்தானே செதுக்கிக் கொண்ட புதுமை பெண். எடுத்துக்கொண்ட கதைகளின் வித்தியாசங்களில் அவள் அல்ல, அவர் ஒரு தொடர்கதை. தொட்டால் சுடும் என்று மற்றவர் பயப்படும் கருத்துக்களை அனாயசியமாக திரைக்கு கொண்டு வந்தவர். யாரோ அமைத்த சாலைகளில் பயணிப்பவர் அல்ல பாலச்சந்தர். மற்றவர் அஞ்சும் பள்ளத்தாக்குகளை தனி மனிதனாக மேடாக்கி சாதனை சிகரங்களை சட்டென்று கடந்து நின்றவர். வாய்ப்புகளை துரத்தி துரத்தி தோற்று போன திறமைகளிலிருந்தும் ஜெயிக்காதவர்களை அரவணைத்து சுடர்விடச் செய்தவர். அவர்களை தரைக்கே வராது வானில் காற்றோடு மிதந்தாடும் பூப்பந்துகளாக ஆக்கியவர் பாலச்சந்தர். இவரின் அறிமுக வில்லிலிருந்து புறப்பட்ட வெற்றி அம்புகள் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி, ஜெயபிரதா, ஜெயசுதா, சுஜாதா, நாசர், சார்லி, விவேக், பிரகாஷ்ராஜ் என்று நீளும் ஒரு நீண்ட பட்டியல். இவர் பாசறையில் இருந்து புறப்பட்டு ஜெயித்த மற்ற திறமைகள் விசு, அமீர்ஜான், பி கஜேந்திரன், சுரேஷ் கிருஷ்ணா, வசந்த், சரண், ஹரி, இப்படி எத்தனையோ கலைஞர்கள். இனிப்பை சுற்றி ஈக்கள், விளக்கை சுற்றி விட்டில் பூச்சிகள், பாலச்சந்தரை சுற்றி குவிந்த விருதுகள். பாலச்சந்தர் சித்தரித்த பெண் கதாபாத்திரங்கள் அழகான தோற்றத்தை விட திடமான மனதும் தெளிவான குறிக்கோளும் உடையவர்கள். ஆண் ஆதிக்கத்திற்கு எதிராக முஷ்டியை உயர்த்தியவர்கள். 1981 கவிதாலயா திரைப்பட நிறுவனத்தை தொடங்கினார் பாலச்சந்தர். வெள்ளித்திரையை வென்றதோடு நின்றுவிடவில்லை பாலச்சந்தருடைய வெற்றியின் தாகம். கலை வடிவத்தின் மற்றொரு வெளிப்பாட்டு ஜன்னலாக சின்ன திரையையும் வென்றவர். களிப்பூட்ட மட்டுமல்ல சினிமா, கற்றுக்கொள்வதற்கும் தான். சமூக பிரச்சனைகளை அக்கறையோடு அணுகினால் பாமரனும் புரிந்து கொள்வான். உதாரணம் தண்ணீர் தண்ணீர், வானமே எல்லை, உன்னால் முடியும் தம்பி. PhD பட்டம் பெற மாணவர்களின் ஆய்வுகளுக்கு பாடமாக எடுத்துக்கொள்ளும் தகுதியை தமிழ் சினிமாவுக்கு பெற்றுத்தந்தவர் பாலச்சந்தர். அலரும் பறவைகள் ஏராளம். சற்றே கவனித்தால் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே ஒரு பறவை கூவும். அது கேபி. பாலச்சந்தர் ஒரு அபூர்வம். பாரதி கனவு கண்ட புரட்சி பெண்ணாய் தமிழ் சினிமா கதாநாயகியை மாற்றிய இந்த ரசவாத நாயகருக்கு விருது வழங்குகின்ற மகத்தான விழாவின் முக்கிய கட்டம் இப்போது. இன்றைய விழா நாயகர் கேபி அவர்களுக்கு அவருடைய படத்தையும் திருக்குறளையும் போட்டு நெய்த ஒரு அருமையான சால்வை இப்போது போட்டப்படுகின்றது. திரு மோகன் சர்மா அவர்கள் இந்த மரியாதையை செய்கின்றார்கள். ரோட்டரி சங்கத்தினுடைய மத்திய சென்னை பிரிவு வழங்குகின்ற உழைப்பால் உயர்ந்த மாமேதை இந்த விருதை பாலச்சந்தரின் செல்ல பிள்ளைகள் திரு கமல்ஹாசன், திரு ரஜினிகாந்த் இருவரும் இந்த இயக்குனர் சிகரத்திற்கு வழங்கப் போகிறார்கள். ராஜ் டிவியின் சார்பில் இயக்குனர் சிகரத்திற்கு தங்க சங்கிலி வழங்கப்படுகின்றது. தமிழர்களின் இல்லங்களிலெல்லாம் வண்ண கோலங்களை வழங்குகின்ற ராஜ் டிவி இப்போது ரோட்டரியின் பணிகளுக்காக அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயை வழங்குகின்றார்கள். நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான கட்டம். சாதனை நாயகர், நம்முடைய நெஞ்சம் கவர்ந்த எத்தனையோ சிறப்புகளுக்கெல்லாம் பின்னாலே இருக்கின்ற விழா நாயகர் கேபி அவர்கள் ஏற்புரை நிகழ்த்துவதற்காக இங்கே வருகின்றார். அனைவருக்கும் நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.
இவ்வளவு பாராட்டுகளுக்கு பிறகு என்னால் பேச முடியும் என்று நீங்கள் நினைக்கும், என்னால் நிச்சயமாக பேச முடியவில்லை. என்றால் உழைப்பால் உயர்ந்த மேதை என்கிற அந்த விருதுக்கு நான் தகுதி உள்ளவன் தானா, ஏன் இப்படி எனக்கு கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என் மீது இவ்வளவு அன்பும் பாசமும் மரியாதையும் வைத்திருக்கிற உங்கள் எல்லோரையும் ஒரே நேரத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு பேசுவதற்கு வார்த்தைகள் வரவில்லை. இங்கு பாராட்டி பேசிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. அவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ஏற்படுத்திவிட்ட இந்த விழாவிற்கு இதற்கு மேல் நான் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டவனாகிறேன். இந்த ரோட்டரி கிளப், மத்திய சென்னை ரோட்டரி கிளப்புக்கு என்னுடைய நன்றி, மனமார்ந்த நன்றி. அப்புறம் ராஜ் டிவி அவர்களுக்கு அதுவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிறைய எழுதிட்டு வந்தேன், பட் அதை படிக்க முடியாத மாதிரி இருக்கு என்னால. அதனால சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. கமலுக்கு நன்றி. எல்லாம் வரிசையா சொல்லிட்டே இருக்கணும். எனக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் மேடையில என்னைக்குமே இருந்திருக்கிறதுக்கு சந்தர்ப்பமே கிடையாது. இன்னைக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதை விட எனக்கு சொன்ன வேர்ட்ஸ் ஆர் ஃபியூ. ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.